அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்கின்றேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, சத்திய வசன நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை அநேகரிடத்திலே அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறபடினால் நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும்படியாக உங்களை வேண்டுகிறோம். அருமையானவர்களே, சத்திய வசன நிகழ்ச்சி என்பது ஆண்டவருடைய வசனத்தை உயர்த்தி காண்பிக்கிற ஒரு நிகழ்ச்சியாகும். ஆகவே தயவு செய்து ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஊழியங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக தொடர் செய்திகளை நாம் கற்று வருகிறோம். இன்றைக்கு ஆராதனையை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே ஆராதனை மிக முக்கியமான ஒன்றாகும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அல்லது தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த கிருபையில் வைக்கப்பட்டிருக்கிறோம். தனித்து ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் சபையாக கூடி ஆராதிக்கிறோம். உண்மையோடு ஆராதிக்கிற நாம் ஆவியோடு நாம் ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கிற நாம் மௌனமாய் ஆராதிக்கக்கூடிய அந்த அனுபவங்களையும் நாம் பெற அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆராதனையை குறித்து நான் சொல்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவன். ஆகவே ஆண்டவர் மேலே அதிக அன்பு வைத்தவன். இந்த உலகத்தினுடைய பொருட்களை காட்டிலும் மனிதர்களை காட்டிலும் ஆண்டவர் மேலே அதிக வைராக்கியமான பக்தி வைராக்கியம் படைத்தவன் தான் சங்கீதக்காரனாகிய இந்த தாவீது. இந்த தாவீதின் காலத்திலே தேவ ஆலயம் கிடையாது. அதாவது உடன்படிக்கை பெட்டி என்கிற அந்த தேவனுடைய பெட்டி திரைகளின் மத்தியிலே அது உட்கார்ந்திருந்தது அல்லது இருந்தது என்று சொல்லலாம். இந்த திரைகள் அல்ல உடன்படிக்கை பெட்டியெல்லாம் மோசேயின் காலத்திலே ஆண்டவராலே வழிநடத்தப்பட்டு மோசேயாலே உருவாக்கப்பட்ட பெட்டி தான் உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லலாம். உடன்படிக்கை பெட்டிக்கு அர்த்தம் பொருள் என்னவென்றால் அது தேவனுடைய வல்லமை அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் காட்ஸ் பவர் என்று சொல்லலாம். ஆகவே உடன்படிக்கை பற்றி வருகிறது என்றாலே தேவ பிரசன்னம் வருகிறது, தேவன் எழுந்தருளி வருகிறார் என்று பொருள். உடன்படிக்கை பற்றி வருகிறது என்றாலே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு விட்டது என்று பொருளாகும். இந்த உடன்படிக்கை பெட்டி பாலை யூதா என்கிற இடத்திலே இருந்தது. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய நகரமாகிய தாவீதின் நகரத்திற்கு அதை கொண்டு வர ஆசிக்கிறார். அப்படி ஆசிக்கும் பொழுது அதை ஒரு மாட்டு வண்டியிலே வைத்து ரதம் போல செய்து கொண்டு வருகிறார். அங்கே ஒரு களம் வருகிறது, கீகோன் என்கிற ஒரு களம். அங்கே நாகானின் களம், கீகோனின் களம் அல்ல, நாகானின் களம் வருகிறது. அங்கே அந்த மாடானது களத்திலே மிரள ஆரம்பித்தது. மிரள ஆரம்பித்த போது அங்கே ஊசா என்பவன் கை வைத்து பிடிக்கிறார். உடனே கர்த்தர் அடித்தார். அடித்த போது அவன் செத்து போனான். இப்பொழுது அந்த மகா பெரிய அந்த ஆராதனை ஊர்வலம் நின்று விட்டது. ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலே கொண்டு வந்து அதை நிறுத்தி வைத்து விடுகிறார். பிற்காலத்திலே தன்னுடைய தவறுகளை புரிந்து கொண்டு அதை சரி பண்ணிய போது மகிழ்ச்சியோடு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை 1 நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே நீங்கள் 23 வசனங்கள் வரையிலும் அந்த பகுதியிலே அநேக உண்மைகள் புரிந்து அங்கு புதைக்கப்பட்ட
அது மறைபொருளாக காணப்படுகிறது. இன்றைக்கு நான் 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சங்கீதக்காரன் அவன் தேவனிடத்திலே ஆலோசனையை பெறவில்லை. இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி கொண்டு வருவது, எங்கனம் கொண்டு வருவது, எந்த முறையிலே கொண்டு வருவது என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே விசாரிக்கவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். 2 சாமுவேல் 6:1 பாருங்கள். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி இந்த வொர்ஷிப் சர்வீஸ் அல்லது ஆராதனையிலே 1-2 பேர் அல்ல 30,000 பேர் வருகிறார்கள். நீங்கள் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 1 வாசித்தால் 1000 பேருக்கு அதிபதிகளோடு 100 பேருக்கு அதிபதிகளோடு சகல அதிபதிகளோடு அவன் கலந்து ஆலோசித்து தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறான். ஆகவே ஒரு உண்மையை நான் திறந்த மனதோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த உண்மை என்னவென்று சொன்னால், இந்த தாவீது தேவ மனிதனாக இருந்தாலும், தேவனுடைய சித்தத்தை அறிய முற்பட்டாலும், தேவ சித்தத்தை தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலே அவன் கீழ்ப்படிந்தாலும், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது தேவனுடைய சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் தேவனுடைய நியமன முறையையும் அவன் மறந்து அவன் மனிதர்களோடு ஆலோசனை பண்ணினான். மனிதர்களோடு ஆலோசனை பண்ணுவது தவறென்று நான் சொல்லவில்லை. ஆனால் மனித ஆலோசனைகளெல்லாம் குறைவுள்ளது. என்னுடைய ஞானம் குறைவுள்ளது, என்னுடைய வல்லமை குறைவுள்ளது, என்னுடைய நடத்துதல் குறைவுள்ளது, என்னுடைய ஊழியத்திலே குறைவுள்ளது. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய ஞானம் அளவில்லாதது, அவருடைய வல்லமை அளவில்லாதது. அவருக்கு எல்லாம் தெரியும். கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும். ஆனால் அந்த ஆண்டவரிடத்தில் விசாரித்தால் அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். அல்லது அங்கு இருக்கிற ஊழியர்களிடத்தில் விசாரித்தால், அல்லது திருமுறையை ஆராய்ந்து பார்த்தால், அல்லது கடந்த கால வரலாற்றை அவன் வாசித்து பார்த்தால் அவன் புரிந்திருப்பான். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்கிறான் என்றால், மனிதரிடத்திலே அவன் விசாரிக்கிறான். அருமையானுள்ளே, ஒரு முறை பெலிஸ்தியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். உடன்படிக்கை பெட்டியை பிடித்ததினாலே அவர்களுக்கு வாதைகள் வந்தது. ஆகவே அதை என்ன செய்வது என்று அவர்கள் திட்டமிட்ட போது ஒரு புது மாட்டு வண்டியிலே வைத்து அதை மாடுகளினால் பூட்டி அதற்குரிய பலிகளை வைத்து அனுப்பிவிட்டார்கள். அதே கலாச்சாரத்தை தான் இந்த அருமையான அங்கே இருக்கிற தாவீது பின்பற்றினான். எல்லா மனிதர்களோடு அவன் ஆராய்ந்தான், பேசினான், கலந்தான், தேவ வார்த்தையை மறந்து போனான். ஆகவே அவன் ஒரு மாட்டு ரதத்திலே வைத்து அந்த உடன்படிக்கையை வைத்து சுமந்து கொண்டு அது வரத்தக்கதாக அவன் ஏற்பாடு செய்தான். ஆகவே இதில் தான் நான் சொல்கிற முதல் கருத்து என்ன, சங்கீதக்காரனாகிய தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதிலே தேவ ஆலோசனையை பெறவில்லை, மனித ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலே வருகிற பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் யாரிடத்திலே ஓடுகிறீர்கள், யாரிடத்திலே ஆலோசனை கேட்கிறீர்கள், யாரிடத்திலே தேவ சித்தத்தை அறிய முற்பட்டீர்கள், அல்லது உங்கள் கையில் இருக்கிற திருமறையை திறந்த மனதோடு வாசித்து ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்கள் அறிய முற்படுகிற அனுபவம் உங்களுக்கு உண்டா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தேவ மனிதனாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்திலே அவன் தேவனுடைய ஆலோசனையை நாடவில்லை, மனித ஆலோசனையை நாடினான். மனித ஆலோசனையை நாடினால் அங்கே இடர்பாடுகள் உண்டு. ஏனென்றால் நம்முடைய ஞானத்திற்கும் தேவ ஞானத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய வழிகளுக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் வித்தியாசம் காணப்படுகிறது. ஆகவே முதலாவது இந்த உடன்படிக்கையை கொண்டு வருகிற அந்த 30,000 பேர் உள்ள அந்த ஆராதனையிலே சங்கீதக்காரன் கர்த்தருடைய சித்தத்தை அறியவில்லை, மனித சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இரண்டாவதாக சங்கீதக்காரன் கர்த்தருடைய முறையை பின்பற்றவில்லை, மற்றவர்களின் முறையை பின்பற்றினார். நான் முதலாவது சொன்னேன், பெலிஸ்தியர்கள்
உடன்படிக்கை பெட்டியை வைத்தபோது, அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்ட போது, அந்த உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அனுப்பும் பொழுது ஒரு மாட்டு வண்டியை வைத்து அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து அனுப்பினார்களே, அதே கலாச்சாரம், அதே முறைமையை தான் இந்த அருமையான தாவீது பின்பற்றினார். அருமையானவர்களே, திருமறை சொல்லுகிற உண்மையை நான் சொல்கிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு வேத வசனம் 2வது வசனம் சொல்கிறது, பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார். உடன்படிக்கை பெட்டியை யார் சுமக்க வேண்டும்? லேவியர்கள் சுமக்க வேண்டும். ஆனால் இங்கு சுமந்தது என்னது என்றால் மாடுகள் சுமந்தது. எது சுமந்தது என்றால் மாட்டு வண்டியினுடைய அந்த ரதம் சுமந்தது. அதாவது மரமும் மிருகமும் சுமந்தது என்று சொல்லலாம். ஆண்டவருடைய சித்தம் என்ன? இந்த உடன்படிக்கை பெட்டியை சாதாரண விசுவாசிகள் சுமக்கக்கூடாது. லேவியர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தங்களை ஆண்டவருக்கென்று தத்தம் செய்தவர்கள், தங்களை ஆண்டவருடைய வழிக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும், தூக்க வேண்டும். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் பெலிஸ்திய முறைமையை பின்பற்றினான். இன்றைய நாட்களிலே அநேக மக்களிடத்திலே நான் பார்க்கிற உண்மை என்ன? கிறிஸ்தவ திருமுறையின் நெறியை பின்பற்றாதபடி உலகத்தின் நெறிமுறைகளையும் அநேக பாரம்பரிய முறைகளையும் பின்பற்றி அநேகர் எடறி விடுகிறார்கள். இந்த மாட்டு ரதத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து கொண்டு வந்ததின் விளைவு என்ன? அங்கு வேதவசனம் சொல்கிறது, களத்தின் அருகே வந்தபோது மாடு மிரண்டது. ஒருவேளை களத்துக்கும் மாடுகளுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. களத்தில் தான் மாடுகளை வைத்து போரடிப்பார்கள். ஆகவே களத்தை கண்டவுடனே மாடு மிரண்டது. மாடு மிரண்ட போது அந்த மாட்டு வண்டியிலே வைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி சரிய ஆரம்பித்தது. அப்போது அங்கே இருக்கிற ஊசா துணிந்து பிடித்தான். நான் முதலாவது சொன்னேன், உடன்படிக்கை பெட்டி என்பது இஸ் ஈக்குவல் டு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசனம். ஆகவே உடன்படிக்கை பெட்டி விழுகிறது. உடன்படிக்கை பெட்டியிலே இருக்கிற ஆண்டவருக்கு தெரியாதா? அல்ல உடன்படிக்கையின் தேவனுக்கு தெரியாதா? தெரியும். இவன் ஏதோ ஆண்டவரை காப்பாற்ற முயல்வது போல தன் கையை வைத்து பிடித்தான், அடித்தார், இறந்து போனார். அப்போதுதான் தாவீது புரிந்து கொண்டான், தன்னுடைய ஆராதனையிலே எங்கேயோ கோளாறு இருக்கிறது, தன்னுடைய ஆராதனையிலே எங்கேயோ பிழை இருக்கிறது என்று உடனே அந்த ஆராதனையை நிறுத்திவிட்டார். 30,000 பேர் உள்ள அந்த ஆராதனை நிறுத்தப்பட்டு இப்போது அங்கு மரணமாக அது மாறியது, மரண வீடாக மாறியது. ஆகவே ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கொண்டு போய் அங்கே வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. இதை பிற்காலத்திலே தாவீது புரிந்து கொண்டார். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தின் 13 பாருங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாதபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவளப்படினார். ஏன் ஊசா இறந்து போனான்? 1 நாளாகமம் 15:13 சொல்கிறது, லேவியர்கள் அதை சுமக்கவில்லை. கர்த்தரை தேடுகிற வண்ணமாய் நாம் தேடாதபடினால் கர்த்தர் நம்மை அடிவள பண்ணினார் என்று சங்கீதக்காரன் புரிந்து கொண்டார். ஆகவே 2 குறிப்புகளை சொன்னேன். முதல் குறிப்பு என்ன? சங்கீதக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை, மனிதருடைய வார்த்தையை கேட்டார். சங்கீதக்காரன் கர்த்தருடைய முறைமையை பின்பற்றவில்லை, மனித முறைமைகளை அவன் பின்பற்ற ஆரம்பித்தான். கர்த்தருடைய திருமறையின் போதனையை அவன் பின்பற்றவில்லை, மற்ற மக்களுடைய கலாச்சார முறைகளை பின்பற்றினான். ஊழியம் செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது, ஊழியத்திற்கு பணம் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, ஊழியத்திலே உபவாசம் செய்வதற்கு முறை இருக்கிறது. நம்முடைய மனப்போன போக்கின்படி ஊழியம் செய்வது ஊழியம் அல்ல. நாம் மனம் போன போக்கின்படி எல்லாவற்றை சொல்வது ஊழியம் அல்ல. ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தின் வசனத்தின் அடிப்படையிலே நம்மை அமைத்து கொள்ள வேண்டும், அல்லது அதன் அளவின் அடிப்படையிலே வாழ வேண்டும். 2 காரியங்களை சொன்னேன். சங்கீதக்காரனுடைய ஆராதனை தவறான ஆராதனையாக மாறியதற்கு காரணம் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை, மனிதனுடைய வார்த்தையை கேட்டான். 2வது, கர்த்தருடைய முறைமையை பின்பற்றவில்லை, அவன் மனித முறைமைகளை பின்பற்றினான். ஆகவே தான் ரோமர் 12:1 சொல்கிறது,
நம்மை ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. பாருங்கள், நம்மை உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே லேவியர்களுக்கு பதில் மிருகம் மாடுகள் வருகிறது. லேவியர்களுக்கு பதில் அங்கே மரத்தினால் ஆன ரதம் வருகிறது. எவ்வளவு மாறுபாடு பாருங்கள். கடைசியாக அடி விழுந்தது. அந்த ஆராதனையின் தவறை புரிந்து கொண்டார். இதை பவுலப்போஸ்தலன் எழுதும்போது நம்மை ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதே அது புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதுகிறார். மூன்றாவதாக ஒரு கடைசியா ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதே சங்கீதக்காரன் தன்னுடைய ஆராதனையின் தவறுகளை கண்டுபிடித்த பிற்பாடு அந்த ஆராதனையை அவன் சரிப்படுத்தி கொள்ள ஆரம்பிக்கிறான். எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்கள். இப்பொழுது அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஓபேத் ஏதோமுடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோம் தானாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ராஜா கட்டளையிட்டான். ஆகவே அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்தது. அங்கு 3 மாதம் இருந்தது. ஜோசபஸ் என்கிற ஒரு அருமையான சரித்திர ஆசிரியன் எழுதும்போது சொல்கிறார், ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இந்த உடன்படிக்கை பெட்டி இருப்பதற்கு முன்பு அவன் பயங்கரமான ஒரு தரித்திரனாய் இருந்தார். உடன்படிக்கை பெட்டி வந்து 3 மாதத்திலே அவனை ஆசீர்வதித்தார், அவன் வீட்டை ஆசீர்வதித்தார், வீட்டில் உள்ள பொருட்களை ஆசீர்வதித்தார், அவனுடைய வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தார். அவனை மாத்திரமல்ல, அவன் பொருட்களை மாத்திரமல்ல, அவன் சந்ததிகளெல்லாம் ஆசீர்வதி. இதை கண்டபோது சங்கீதக்காரன் தன்னுடைய தவறுகளை சரி பண்ணி திருமறையின் அடிப்படையில் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வருகிறார். பாருங்கள், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது தாவீது தன்னுடைய நகரத்திற்கு மகிழ்ச்சியோடு அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வருகிறார். அந்த பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்து செல்லும்போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு நடனம் பண்ணினான். இந்த வாக்கியங்கள் என்ன சொல்கிறது என்றால், சங்கீதக்காரன் அந்த உடன்படிக்கை பெட்டியை திருமறையின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே லேவியர்களை வைத்து சுமந்து கொண்டு வருகிறான், பலி செலுத்துகிறான், மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக அவன் அந்த ஆராதனையை நடத்துகிறான். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிறான். அதில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு வருகிறது. 14வது வாக்கியத்திலே சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டான். ஏபோத்தின் மூலமாகத்தான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வார்கள். இவன் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு என்றால் அவன் தேவ சித்தத்தை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு விடுதலையோடு மகிழ்ச்சியோடு தன்னை தாழ்மையோடு அவன் புறப்பட்டு வருகிறான். அவனுடைய ஆராதனையை கண்டு மீகாள் அற்பமாக எண்ணுகிறாள். அற்பமாக எண்ணி பேசுகிறதை திருமறையிலே வாசிக்க முடிகிறது. ஆகவேதான் இப்போது இந்த ஆராதனை சரியான ஆராதனையாக மாறியது. ஆகவேதான் முதலாவது அவனுடைய ஆராதனை தவறாக இருந்தது. முதலாவது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, மனித வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இரண்டாவதாக தேவ முறைமைக்கு கீழ்ப்படியவில்லை, மனித முறைமைகளுக்கு கீழ்ப்படிந்தார். இப்பொழுதோ தேவ முறைமைக்கு கீழ்ப்படிந்து தேவ வார்த்தையின்படி அந்த அருமையான ஆராதனையாகிய அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்தபோது தாழ்மையோடு தேவ சித்தத்தோடு மகிழ்ச்சியோடு விடுதலையோடு தன்னை தாழ்மையோடு அவன் அந்த ஆராதனையை நடத்தி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது எந்த மரணம் இல்லை, மகிழ்ச்சியோடு வந்தார். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆராதனை எப்படி இருக்கிறது? கடமைக்காக ஆராதிக்கிறீர்களா, அல்லது யாரோ ஒருவருடைய நிர்பந்தத்துக்காக ஆராதிக்கிறீர்களா, அல்லது முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறீர்களா, அல்லது ஆராதிக்கும் பொழுது ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறீர்களா? இது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். சமாரிய பெண்ணிடத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையானவர்களே, சமாரியர்கள் முழு வேதாமத்தினுடைய முழு திருமறையின் அநேக புஸ்தகங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, ஒரு சில பகுதிகளை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களுக்காக சத்தியத்தோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும், முழு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். அதே சமயத்தில் யூதர்கள் முழு திருமறை பகுதிகளை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் ஆவியானவரை விட்டுவிட்டார்கள். ஆகவே தான் சொன்னார், வசனத்தோடும்
ஆவியோடும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இந்நாட்களிலே அநேகர் ஆவியோடு ஆராதிக்கிறார்கள், ஆனால் வசனத்தை விட்டு விட்டார்கள். அநேகர் வசனத்தை உயர்த்தி காண்பிக்கிறார்கள், ஆவியானுடைய வெளிச்சத்திலே சார்ந்து கொள்ளாமல் போகிறார்கள். ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் செயல்படுகிறார். வசனமும் ஆவியானுடைய பலத்திலே விதைக்கப்படுகிறது. ஆகவே சரியான ஆராதனைக்கு கடந்து வந்த தாவீதை போல நம்மை ஒப்பு கொடுப்போமா? தவறான முறைகள், தவறான முறைமைகள், தவறான மனித ஆலோசனைகள் இவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு திருமறையின் அடிப்படையிலே ஆவியானுடைய ஒத்தாசையினாலே திறந்த மனதோடு ஜெபித்து ஆராய்ந்து பாருங்கள். ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க கிறிஸ்து இயேசு உங்களுக்கு பலமும் வாய்ப்பும் தருவாராக. பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நல்ல நாளிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அநேக சமயங்களிலே ஏனோ தானோ என்று நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். அநேக சமயங்களிலே கடமை முறைக்காக ஆராதித்திருக்கிறோம். அநேக சமயங்களிலே ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திலே நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். எங்களை மன்னித்திருளும். நீர் ஜீவனுள்ள தேவன், எங்களுக்காக உம்மையே கொடுத்த தெய்வம். உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்கு தந்தருளி அதன் மூலமாக நித்திய ஜீவனை தந்த ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன். நீர் எங்களுக்கு தந்தருளி இருக்கிற தூய ஆவியானவருக்காக நாங்கள் உம்மை தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த சத்திய வேத வசனங்களுக்காக நாங்கள் உம்மை தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருமறையின் வெளிச்சத்தில் நாங்கள் உம்மை சரியாய் ஆராதிக்க உதவி செய்யும். தேவ வார்த்தையை கேட்க, தேவ முறைமையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு அர்ப்பணித்த மக்களை ஆயிரக்கணக்கான மடங்கு அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.